அன்புள்ள தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் இன்றைக்கு 35வது நாளுக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு எடுக்க வேண்டிய பாடம் அப்போஸ்தலர் நடபடிக்கை 24வது அதிகாரம். முழு அதிகாரத்தையும் நாம் வாசித்தோம் என்றால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மட்டுமே ஞானம் கொடுக்கின்றவர், நீர் மட்டுமே வெளிப்படுதலை கொடுக்கின்றவராய் இருக்கிறதுனால இந்த நாள் தியானத்தை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட அன்பாய் இடைபட நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமக்கு துதி கன மகிமை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவஜனமே, அப்போஸ்தலர் 24வது அதிகாரம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 2 காரியம் அப்புறம் சொல்றேன். ஒன்று, ப்ரொஃபஷனல் பொலிட்டிஷியன்ஸ், அது அரசியல்வாதிகள் எப்பொழுதும் தங்களுக்கு புகழ் வரத்தான் காரியங்களை செய்வார்கள், தீர்மானங்கள் எடுப்பார்கள். இரண்டாவது, கிறிஸ்தவ விசுவாசம் சமுதாயத்தை குறித்த ரீதியில மிகவும் அழகான ஒரு மதமாய் காணப்படலாம். ஆனால் நீதி, நியாயம், பரிசுத்தம், நியாய தீர்ப்பு என்ற கிறிஸ்தவத்துவின் அஸ்திபாரமான போதனைகளை நாம் கொடுக்கும் பொழுது அப்பொழுதுதான் மக்கள் உணருவார்கள் இது வெறும் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு காரியம் அல்ல, உண்மை நிறைந்த ஒரு விசுவாசம் என்று அறிவார்கள். சரி, இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் எருசலேமிலிருந்து அரெஸ்ட் பண்ணி இப்பொழுது சிசிலியா என்ற பட்டணத்துக்கு கொண்டு வரப்பட்டுட்டான். கவர்னர் பிலிக்ஸ்க்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு மண்டபத்தில் இருக்கிறார். கோர்ட் சீன். ஒரு பக்கத்துல குற்றம் போடுகிறவர்கள், அவர்கள் யாரு? அனனியாஸ் என்பவர் ஹை பிரீஸ்ட். இரண்டாவது, சில மூப்பனார்களும் ஒரு லாயர் டெர்டலஸ் என்பவனும். ஆனா டிஃபென்ஸ் இதுல இருக்கிறவர் யார் இல்லை, பவுல் மட்டும்தான். அப்படின்னா லாயருடைய கிருபை இல்லாதபடி, லாயருடைய உதவி இல்லாதபடி தானாவே தன்னை டிஃபெண்ட் பண்ணுகிறவர். இப்ப டெர்டலஸ் பேசுகிறார். அந்த காரியத்தை நம்ம வாசித்தோம் என்றால் நன்றாக தெரியும். இது ஒரு அரசியல் ரீதியில் உள்ள ஒரு முகவரி சொல்லிட்டு, அதாவது பிலிக்ஸோடு கூட கொஞ்சம் அவரை கொஞ்சம் புகழ் கொடுப்போம் அப்படின்ட்டு அப்புறம் தான் கேஸ சொல்றாரு. என்ன கேஸ்? பவுல் மேல வந்த கேஸ் என்ன? நம்பர் 1, அவர் பிரச்சனை கொடுக்கின்றவர். 2, உலகத்தில் உள்ள எல்லா யூதர்கள் மத்தியில கலவரத்தை உண்டு பண்ணுகிறவர். அது மட்டுமல்ல, 3வது, நேசரீன் என்ற ஒரு புதிய ஒரு மார்க்கத்தின் தலைவனாய் இருக்கிறார். 3வது, ஆலயத்தை துட்பிரயோஜனப்படுத்த பிரயாசம் எடுத்தான் என்றும் சொல்லுகிறார். இதை நம்ம பார்த்தோம்னா இந்த முகவரி மிகவும் அழகாய் டெர்டலஸ் பிளான் செய்கிறாரு. ஏன்னா சமுதாயத்துல குழப்பம் கொடுக்கிறவர்களும் பிரச்சனை கொடுக்கிறவர்களும் இந்த வார்த்தைகள் ரோம அரசாங்கத்தையே, சீசரையே, பேரரசர் அவரையே எதிர்க்கிற ஒரு ட்ரீசன், தேச துரோகமாய் ஒரு காரியமாய் இருக்குன்றதான் அந்த சார்ஜஸை டெர்டலஸ் ஒழுங்குபடுத்துகிறார். இந்த எந்த ரோம அதிகாரிகளும் இந்த 2 வார்த்தைகளை கேட்டால் மிகவும் கூர்மையாய், மிகவும் கவனமாய் இருப்பார்கள். ஏன்னா தேசத்துக்கே துரோகம் பண்ணுகிறவர்கள். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் அறிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்துல, குறிப்பா 28வது வசனத்துல, ஆசியா கண்டத்தை சேர்ந்த சில யூதர்கள் அந்த 21வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் கிரேக்கர்களை ஆலயத்துக்குள் கொண்டு வந்து ஆலயத்தையே தீட்டுப்படுத்தி விட்டான் என்ற தெளிவான ஒரு குற்றம் சாட்டு பவுல் மேல வைத்தார்கள். ஆனால் இது ஒரு பயங்கரமான ஒரு குற்றம்.
யூதன் அல்லாதவன் ஆலயத்தில் இருந்தால் அவனை கொன்று போடலாம். அதுதான் யூத சம்பிரதாயத்தின் பழக்கம், வழக்கம், சட்டம். ஆனா இப்ப அவன் பவுல் சொல்றாரு, அந்த ஆசியா கண்டத்தை சேர்ந்த யூதர்கள் இங்க இருக்கணும். ஏன்னா அவர்கள் தான் ஒரு குற்றம் என் மேல் சாட்டினார்கள். ஆனா இப்பொழுது அந்த குற்றம் சாட்டு டேர்ட்டிலஸ் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் தீட்டுப்படுத்த முயன்றார், ஆலயத்தை தீட்டுப்படுத்த முயற்சி செய்தார் என்று சொல்லுகிறார்கள். முதல்ல தீட்டுப்படுத்திட்டான்னு சொன்னதை இப்ப ஃபெலிக்ஸ் முன்பதாக கொஞ்சம் மாத்திட்டாங்க. பிரயாசம் எடுத்தான், முயற்சி எடுத்தான் என்று சொல்லிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பவுலுடைய நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலனுடைய துவக்க காரியத்தை பார்க்கிற நேரத்தில் ஃபெலிக்ஸை குறித்து வேற எந்த காரியமும், எந்த ஒரு வாழ்த்துக்களும் தெரிவிக்காத நேராக அவனுக்கு விரோதமாய் வந்த குற்றம் சாட்டுகளை மிகவும் அழகாக, தெளிவாக அவர் அவருடைய கருத்தை கொடுக்கிறார். நம்பர் 1, சமீபத்தில் தான் ஜெருசலேமுக்கு வந்தேன். 5 நாள் தான் ஆனது ஜெருசலேமுக்கு வந்து. நான் ஒரு பிரச்சனை கொடுக்கிறவன் அல்ல, குழப்பம் கொடுக்கிறவன் அல்ல. The way, சத்தியம் என்ற வழியில் உண்மையாக நான் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். ஆயினும் நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்கதரிசியும் இன்னும் விசுவாசித்து வருகிறேன். யூதர்கள் விசுவாசிக்கின்ற உயிர்த்தெழுதலை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நான் இன்னுமாக நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு காரியம், நான் எருசலேமுக்கு வந்தது பிரச்சனை கொடுக்க வரல, பஞ்சத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய பணத்தை கொண்டு வந்தேன், ஒரு காணிக்கையும் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இப்ப சொன்னது போல 21வது அதிகாரத்துல 27, 28, 29வது வசனத்துல இந்த ஆசியா கண்டத்தை சேர்ந்த யூதர்கள் என் மேல் ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அந்த குற்றம் சாட்டினவர்கள் இங்க இருக்கணும், ஆனா இன்னைக்கு அவர்கள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கொடுத்த அந்த குற்றம் சாட்டை அவர்கள் உண்மையாகவே காத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் அவர்கள் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்துல யூதர்கள், பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மத்தியில உள்ள கருத்து வேறுபாடுகள், அதையும் பவுல் சொல்லுகிறார். ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதல் உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு என்று பரிசேயர்கள் சொல்றார்கள். ஆனா சதுசேயர்கள் இது ரெண்டையும் நம்புகிறது இல்லை. அது ஒரு பிரச்சனை என்று சொல்லுகிறார். இந்த நேரம் வரை என் மேல் என்ன குற்றச்சாட்டு என்பதை எனக்கே தெரியல அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களோடு கூட சொன்னது போல ஃபெலிக்ஸ் ஒரு அரசியல் மனுஷன். ஏறக்குறைய 6 ஆண்டுகள் அந்த பகுதியில் இருந்தனால இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அந்த சத்திய வாழ்க்கையை குறித்தும் நன்றாக தெரிந்தவன். அவன் பவுலோடு கூட அவனுடைய மனைவியை சேர்த்து கொண்டு பல நாட்கள் சம்பாஷணை வைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள. ஆனா பவுல் அப்போஸ்தலர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரமான போதனையாக நீதி, செல்ஃப் கண்ட்ரோல், உன்னையே பாதுகாக்கத்தக்க உள்ள பக்குவம், நியாயத்திற்கு இந்த உண்மை கிறிஸ்துவத்துவின் அஸ்திபாரமான உண்மைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஃபெலிக்ஸ் பயந்துட்டான். சரி, இன்னொரு நாள் உன்னை சந்திப்போம் அப்படின்ட்டு அந்த உறவை உடைச்சிட்டான். ஏன் இவன் அடிக்கடி இந்த பவுலோடு கூட ஒரு உறவை உருவாக்குனான் என்பதை நம்ம பார்த்தோம் என்றால், உண்மையை தேடுகிறதுக்கல்ல. பவுல் எப்படியாவது இவனுக்கு ஒரு பிரைப், காசு கொடுத்து என்னை எப்படி விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படின்ற ஒரு எதிர்பார்த்துதலில் ஃபெலிக்ஸ் ஒரு ஏமாற்றுகிற ஒரு பக்குவத்தில் இருக்கிறார். சிந்திச்சு பார்ப்போம். நீதியை பிரசங்கிக்கிறவர் பவுல், நியாயத்தை பிரசங்கிக்கிறவர் பவுல், நியாய தீர்ப்பு வரும் என்று பிரசங்கிக்கிறவர் பவுல். இவர் எப்படியாவது காசு கொடுத்து என்னை விடுவிச்சிருங்கன்னு சொல்லுவாரா? ஃபெலிக்ஸ் நினைக்கிறான் அப்படி சொல்லுவாருன்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்துல பெருமை, வெறி, தன்னையே உயர்த்து கொள்ள வேண்டும் என்று சிலர்
அரசியல்வாதிகள் சிந்திக்கிறதுனால மனுஷன் என்ற பக்குவத்தை விட்டு கீழ்த்தரமாய் போய்விடுகிறார்கள். பண ஆசை ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் மரியாதைக்குரிய உயர்ந்த அரசியல் பதவியில் இருந்தால் கூட பிச்சைக்காரன் புத்தி வந்து விடுகிறது. ஒரு மனிதனுக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு வரக்கூடாத ஒரு நியாய தீர்ப்பு. சில போதனைகள், சிந்திக்க வேண்டிய காரியங்கள். நம்பர் 1, நமக்கு பணம் வேண்டும், அது உண்மை. ஆயினும் பணத்தின் மேல் நேசம் வைக்காதபடி இருப்போம். பண ஆசை எல்லா அநியாயத்துக்கு வேறாய் மாறிவிடும். இன்னொன்று, மார்க்கு சுவிசேஷத்துல 13வது அதிகாரத்துல 11வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவாய் எச்சரிக்கை கொடுக்கின்றார். தன்னை பின்பற்றுகிறவர்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு நியாய தீர்ப்புக்கு கொண்டு போவாங்க. ஆனால் பயப்படாதே, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவார். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் எப்படி ஒவ்வொரு குற்ற சாட்டுக்கு எப்படி பதில் கொடுத்தார் என்பதை வாசித்தால் உனக்கு தெரியும் எவ்வளவு தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் பேசுவார். அடுத்தது, நாம் இந்த கரப்ஷன், இந்த அநியாயமாய் இருக்கின்ற இந்த பண ஆசையை, அதை குறித்து, அதை எதிர்த்து நாம் ஜெபிக்கணும். நாம் தேசத்தை கட்டுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் பிரஜைகள் மட்டுமல்ல, தேசத்தை கட்டுகிறவர், நேஷன் பில்டர்ஸ். அப்படியா இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட சமுதாயத்தை அழிக்கத்தக்க உள்ள இந்த பழக்கங்கள் உடைந்து போகத்தக்கவும் நியாயாதிபதிகள் தைரியமாக தீர்மானத்தை கொடுக்க வேண்டும் என்பது குறித்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம பிரயாசம் எடுக்கணும், பேசணும், அரசியல்வாதிகளோடு கூட பேசணும், சமுதாய தலைவர்களோடு கூட பேசி இப்படிப்பட்ட கரப்ட் தலைவர்கள் நமக்கு வேண்டாம். ஜெபிக்கணும். கர்த்தர் தேசத்தை காப்பாற்றணும். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த நாள் தியானத்தை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை அரெஸ்ட் பண்ணி சிக்ஷை கொடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. ஆயினும் இயேசு கிறிஸ்து சொன்னது போல பயப்படாதபடி இருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவார், எங்களுக்கு பிரதிநிதியாக இருப்பார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். அன்புள்ள தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கரப்ஷனை நேசிக்கும், பணத்தை நேசிக்கும் தலைவர்கள் எங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய தேசத்தை காப்பாற்றும். இப்படிப்பட்ட ஊழல்கள் வராதபடி இருக்க ஆண்டவரை ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளுக்கு என் ஆண்டவர் நல்ல தைரியத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியத்தக்க சரியான நியாய தீர்ப்பை கொடுக்க கிருபை தர ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தம் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்காதபடி இருக்க, அநியாயமான தலைவர்கள் இராதபடி இருக்க கர்த்தர் எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.